அது கொஸ்டின். மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, மரபு பிழையற்ற ஓகேயா இளமை பெயர்னு சொல்லியிருக்காங்க. வாழை கச்சல் வரும். ஓகேயா, கத்திரி பிஞ்சி, மாம்பிஞ்சி மா வடு வந்திருக்கணும். அவரை காயின்னு இருக்குது, ஸோ அதுவும் தப்பு. கத்தரி பிஞ்சு மட்டும்தான் என்னது கரெக்டு. ஓகேயா, இதெல்லாம் 10th புக்கில் மொதல் பாடம் தேவனைய பாவனர் இது எழுதுன அந்த பாடத்தில் இருந்து இருக்குது, அப்படி தானே? ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்கள். மரபு வலுவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயில், இது வந்து என்ன சொல்கிறாங்க, வலு கேட்குறாங்க. வலுனா என்னது தவறானது. மயில் அகவும், குயில் கூவும், கத்தும்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. கோழி கொக்கரிக்கும், கிளி கிச்சலிடும், கரெக்டு. ஓகே, அடுத்து 63வது கொஸ்டின். அதே மரபு பிழையற்ற தான் கேட்டிருக்காங்க. மயில் அகவும் அப்படிங்கிறது கரெக்டு. காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், குளரும்னு சொல்லியிருக்காங்க, குணுக்கும். ஓகேயா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பிழையற்றது. ஓகேயா, பாருங்க, மேலே கோழி கொக்கரிக்குன்னு கொடுத்துருக்காங்க, கீழே கோழி கூவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம தப்பு விட்டுறக்கூடாது. அடுத்து பாருங்கள், சந்திப்பிழையை நீக்குக. இந்த வந்துருச்சு ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினில் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள், இதில் தான் மார்க் நமக்கு போகும். உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஓகேயா, இவங்க வந்து ஒரு சிலதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புக்கில் இருக்கிற ஒரு லைனு, இந்த சந்திப்பில் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு லைனை கூட தூக்கி வச்சிடுறாங்க. ஸோ படிக்கும்போது பாதி பேருக்கு விதிமுறைகள்லாம் தெரியும், அவங்களும் போட்டுருவாங்க. அது தெரியாதவங்க இதை மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து பார்ப்போமா? அடுத்து 65வது கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல் என்னது? விலை. ஓகேயா, ஆப்ஷன் பி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல். உண்டாக்குறதல் அப்படின்னா என்னது? விலை அப்படிங்கிறது தான். அடுத்து ஆப்ஷன் ஏ பாருங்கள். விலைன்னா என்னது? நம்ம பொருளோட விலையை சொல்கிறது. ஓகேயா,